அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கார். அவர் சொல்கிறாரு, அந்த இயற்கையினுடைய நீதியினுடைய வலிமையான கரங்களுக்கு நான் உட்பட்டதாக வாயிலாகன்றார். எவ்வளோ பாருங்கள், எவ்வளோ பெரிய மேதமையாக பேசுகிறார் பாருங்கள். அதாவது இயற்கையினுடைய நீதியினுடைய வலிமையான கரங்களுக்கு நான் ஆட்பட்டதன் விளைவாக அப்படின்றாரு. எழுதும்போது அப்படி தான் எழுதுறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் பண்ணலை, இதை இயற்கை நீதி என்னை உந்துதுன்றார். எவ்வளோ பெரிய தன்னை ஒரு சாட்சி ஆக்கிட்டார் பாருங்கள். அவர்கிட்ட ஒரு கர்த்தா பாவமே அவர் கிடையாது. ஆன்மீகத்தில் சொல்லுவாங்க, அந்த கர்த்தா பாவம் தான் அகங்காரம்னுவாங்க. அகங்காரம் இல்லாமல் அந்த முதல் அந்த வாக்கியத்திலேயே அப்படி அவர் குறிப்பிடுறாரு. சொல்லிட்டு சொல்கிறாரு, திரைக்கடல் ஓடியும் திரவியம் திருடுன்னு சொல்லுவாங்க. திரவியம்னா பொருள் உங்களுக்கு தெரியும். திரைக்கடல்னா அலைக்கடல், திரைன்னா அலை. அதாவது கடலை தாண்டியாவது போய் நீ பொருள் சேர்றான்னு சொல்லுவாங்க. நான் கடலை தாண்டி போய் நான் செலவு செய்ய போனேன்னா இல்லை சம்பாதிக்க போனான்னு